அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். பாகிஸ்தானின் பஞ்சாப் மாகாணத்தில் உள்ள பகவல்பூரில் ஜெய்ஷ் இ முகமது இயக்கத்தின் தலைமையகம் மீது தாக்குதல் நடைபெற்றிருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் ராஜகுமாரன். வணக்கம் ராஜகுமாரன், உங்களிடம் இருக்கும் தகவல்களை பகிர்ந்து கொள்ளுங்கள். பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் நடத்தப்பட்ட தாக்குதல் மிக முக்கியமானது. ஏனென்றால் அது ஒரு சொர்க்க பூமியாக தீவிரவாதிகள் பயன்படுத்தி வரக்கூடிய நிலப்பகுதி. இந்தியாவும் உள்ளே சென்று பார்க்க முடியாது. ராடார் போன்ற தொழில்நுட்பங்களை பயன்படுத்தியும் கண்டுபிடிக்க முடியாத அளவு அடர்ந்த காடுகள் நிறைந்திருக்கக்கூடிய பள்ளத்தாக்கு பகுதிகள் இருக்கக்கூடிய பகுதி. அங்க இருக்கக்கூடிய நகரங்கள் எல்லாமே கிட்டத்தட்ட தன்னிச்சையாக அந்த நகரங்கள் செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றன. முழு அளவில் பாகிஸ்தானும் அந்த நகரங்களை கட்டுப்படுத்த முடியவில்லை. இந்தியாவின் கட்டுப்பாட்டிலும் முழு அளவில் இல்லை. அதன் காரணமாகத்தான் அவற்றை எல்லாம் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் என்று நாம் குறிப்பிடுகின்றோம். அந்த ஆக்கிரமிப்பு காஷ்மீர் பகுதியில் நடத்தப்பட்ட இந்த தாக்குதல் முக்கியமானது. ஏனென்றால் பாகிஸ்தானின் பல்வேறு இடங்களில் தங்களுக்கான முகாம்களை பயங்கரவாதிகள் அமைத்து வைத்திருந்தாலும் அவர்கள் ஆயுத பயிற்சி கொடுக்கக்கூடிய இடங்கள் அந்த ஆக்கிரமிப்பு காஷ்மீர் பகுதியில் தான் இருக்கின்றன. மூளைச்சலவை செய்து இளைஞர்களை அந்த மூளைச்சலவை செய்யும் பொழுதே அதில் தேர்ந்தவர்களாக இருந்தால் இந்தியாவிற்கு எதிரான அந்த சித்தாந்தங்களை அவர்களுக்குள்ளே புகட்டி ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் இருக்கக்கூடிய மலைப்பகுதிகளுக்கு பதுங்குமிடங்களுக்கு கொண்டு வந்துதான் அவர்களுக்கான பயிற்சியை வழங்குவார்கள். இந்த பயிற்சியில் தான் முக்கியமான அந்த தளபதிகள் எல்லாம் ஈடுபடுவார்கள். பயங்கரவாத இயக்கத்தினுடைய தளபதிகள் என்று சொல்வார்கள். அப்படிப்பட்ட ஆக்கிரமிப்பு காஷ்மீர் பகுதியிலும் பல தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கின்றன. குறிப்பாக அந்த பஞ்சாப் மாகாணத்தில் இருக்கக்கூடிய ஜெய்ஷ் இ முகமது அமைப்பினுடைய தலைமையகமான டெராக்கலன் மீதும் ஒரு முக்கியமான தாக்குதலை இந்திய ராணுவம் மேற்கொண்டிருக்கின்றது. அதே போன்று சியால்கோட்டில் இருக்கக்கூடிய ஹிஸ்புல் முஜாஹிதீன் அமைப்பினுடைய மையமாக செயல்பட்டு வந்த மெஹ்மூனா ஜோயோ மையம் என்பது தாக்கி அழிக்கப்பட்டிருக்கின்றது. இந்த பகவல்பூர் என்கின்ற இடத்தில் மட்டும் கிட்டத்தட்ட 30 பேர் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள் பயங்கரவாதிகள். அந்த 30 பேருமே ஜெய்ஷ் இ முகமது என்கின்ற ஒரு ஆக்டிவ் அமைப்பாக இருக்கக்கூடிய தீவிரவாத குழு. லஷ்கர் இ தொய்பா அமைப்பு எடுத்துக்கொண்டோம் என்றால் அது சர்வதேச அளவில் பரவி இருக்கக்கூடிய மிகப்பெரிய தாக்குதல் சம்பவத்தில் ஈடுபட்ட அமைப்பு. ஆனால் அந்த அமைப்பு கூட தற்பொழுது ஓரளவு தங்களுடைய செயல்பாட்டை குறைத்துக் கொண்டிருப்பதாக உளவுத்துறைக்கு தகவல் கிடைத்திருக்கின்றது. ஆனால் இந்த ஜெய்ஷ் இ முகமது அமைப்பு தான் தொடர்ந்து தீவிரமாக செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். அந்த அடிப்படையில் அந்த அமைப்பை சார்ந்தவர்களை குறிவைத்து இந்த தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கின்றது. முஷாபராபாத் என்பது மிக ஒரு முக்கியமான நகரம். அந்த நகரம் தீவிரவாதிகளுடைய மையமாக இருந்து வருகின்றது.